ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ப்ளூடூத் போர்டை கொடுத்து இதில் இருக்க சார்ஜிங் பின்னை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண சொன்னாங்க. பென்ட்ரைவ் போட்டு பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த போர்டில் இருக்க மாதிரி உள்ளே வர பின் இதில் இல்லை, டோட்டலாக கட்டாக இருக்குது. இந்த சார்ஜிங் பின்னை ரீப்ளேஸ் பண்ணுறது அளவுக்கு நம்மள்ட்ட எக்யூப்மெண்ட் கிடையாது. அதுக்கு நம்ம இந்த TP4056ங்கிற சார்ஜிங் மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வர பேட்டரி இன்புட்டை மட்டும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டு பேட்டரியோட அவுட் எடுத்து நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் போர்டில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். பேட்டரி இன்புட் இருக்க இடத்துல நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டு ஸ்பீக்கரை மட்டும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்க மாதிரி பேட்டரியை மட்டும் டேரெக்டாக நம்ம இதில் சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த பேட்டரின்னு நம்ம சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கோம் ரெட்டு பிளாக்கில். மிச்சத்தை அவுட்டில் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கணும். போர்ட்லேருந்து வர ஸ்பீக்கரை மட்டும் நம்ம அப்படியே டேரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரியை மட்டும் சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா போதும். இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. போர்டோட அவுட்புட்டை நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு, பேட்டரியும் நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போது ஸ்பீக்கர் லைனையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது ஆனாதான் செக் பண்ணிட்டு ஆடியோ டெஸ்டிங்கும் பார்த்துடலாம் வாங்க. ஆடியோ டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. இப்போ சார்ஜிங் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜ் லைட்டிங் இண்டிகேஷன் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.